எல்லாருக்கும் நமஸ்காரம். நேற்று அந்த மேக்கிங் ஆஃப் கர்மாவில் ஒரு சின்ன கிளிப் வந்தது. அதாவது காமுவுக்கு வந்து கல்யாணம் நடந்துடுத்து அண்ட் அவரோட ஹஸ்பண்ட் ஸ்ரீராமன். அப்கோர்ஸ் ஸ்ரீராமன்கிற பேர் எங்கேயுமே நான் சொல்லலை, பட் ஸ்ரீராமன்கிறவர் பின்னாடி வரலாம். அவர் வந்து தன்னோட அப்பாவுக்கும் மாமனாருக்கும் நமஸ்காரம் பண்ணுறார். நமஸ்காரம் பண்ணிட்டு அபிவாதியை சொல்கிறார். நமஸ்காரம் பண்ணுறேன்ப்பா. दीर्घायुष्मान भव, दीर्घ सुमंगली भव. இது வந்து நேற்று யாரோ ஒருத்தர் கமெண்ட் எழுதியிருந்தா, ஐ திங்க் மோகனா ஐயர் நினைக்கிறேன். அவங்க வந்து அபிவாதியை சொல்கிறாளா அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அது வந்து காலகாலமாக வந்துட்டு இருக்கு. அபிவாதியே அப்படிங்கிறது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வச்சுக்கோங்களேன். இப்போல்லாம் என்ன அது விசிட்டிங் கார்டில் ஃப்ளாஷ் பண்ணுறோம், நான் ஐம் சோ அண்ட் சோ அப்படின்னு. பட் என்னன்னா அதில் வந்து நம்மளை தான் முன் நிறுத்திக்கிறோம். நாம் அப்படிங்கிறது போயிட்டு நான் அப்படின்னு வந்துடுது. இப்போ அந்த அபிவாதியங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். அண்ட் அதுவும் எப்படி அப்படின்னா நம்ம இப்போ வந்து ஃபேமிலி ட்ரீயை பற்றி எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். நம்ம இந்த ஃபேமிலி ட்ரீ 4th ஜெனரேஷன் என்ன 5th ஜெனரேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இதைத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணினாங்கன்னா, அந்த 4th 5th ஜெனரேஷன்லாம் அது போக 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 ரொம்ப வாஸ்டாகிடும். அதுக்கு பதிலாக ஒரு பிரதானம் யாரு அப்படிங்கிறத சொல்லி நம்ம ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ அபிவாதி அப்படின்னா அபிவாதே வைஸ்வாமித்திர அகவர்ஷண கௌசிக திரயாரிஷயே பிரவராந்திதா கௌசிக கோத்திரா ஆபஸ்தம சூத்திரா யஜுஷாக்காத்தியாயே சோ அண்ட் சோ நாம ஷர்ம அகம் அஸ்மி போஹோ அப்படின்னு வரும். அதாவது என்னன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அதை முதல்ல எந்த ரிஷிகள் மூலமாக எனக்கு வந்து எப்படின்னா வைஸ்வாமித்திர அகமர்ஷண கௌசிக திரயா ரிஷி அப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு 3 ரிஷிகள் உண்டு. அப்புறம் கோத்திரம், எந்த கோத்திரத்தில் நான் வரேன், அதுக்கப்புறம் எந்த சூத்திரம், இந்த மாதிரி அப்பவே வந்து பிரிச்சு கொடுத்துட்டா நமக்கு. நீ இந்த இதுலேருந்து வரப்பா, இந்த ஷாக்கால வர, இந்த சூத்திரத்தை வர. இதை பற்றி ஒரு டீட்டெயில்டா ஒரு ரைட்டப் ரீசெண்டாக நான் படித்தேன். அதோட வந்து இமேஜை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நிதானமாக படித்து பாருங்க அதை. ஏன்னா அது கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக இருக்கும், பட் ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல். அஃப்கோர்ஸ் இப்போல்லாம் எத்தனை பேருக்கு அபிவாதியை தெரியும், எத்தனை பேர் சொல்கிறா அப்படிங்கிறது இஸ் a different thing. பட் எனக்கு என்ன தோணித்துன்னா, அட்லீஸ்ட் let me share that information, so that it may be of interest, it may be useful to all of us. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா இந்த ஃபேமிலி ட்ரீங்கிறது ஏற்கனவே அவள் ஏற்படுத்தினது தான். ஏன்னா நம்ம 4-5 ஜெனரேஷனை பற்றி பேசுகிறோம். அவள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்லிட்டா யார் மூலமாக. அதனால இந்த சகோதரத்தில் வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஒரே கோத்திரமாக இருந்தால் ஒரு மாதிரி பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. எனவே அதை பற்றி கோ த்ரூ தட். ஏன்னா அது ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்கும், அதை நான் இப்போ சொல்ல தயாராக இல்லை. அதை வந்து இமேஜாகவே கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு. அந்த இமேஜை பாருங்க, நீங்கள் இமேஜை பார்த்து பொறுமையாக படித்து பாருங்க. ஓகே, நவ் கம்மிங் டு கர்மா. இதில் வந்து அடுத்த கேரக்டர் ஆர்டிஸ்ட், அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இது வந்து பொதுவாக வந்து யாரும் சொல்ல மாட்டா. என்னன்னா, இப்போ வந்து ஒரு சீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சீனை வந்து ஒரு இடத்துல நம்ம ஷூட் பண்ணுறோம். இதில் எடிட்டிங் பண்ணுறபொழுது இன்ஃபேக்ட் எடிட்டிங்லேயே வந்து பல சமயங்களில் கதை மாறும், அதாவது ஆர்டர் மாறும். ஸோ கதையோட ஃப்ளோ வந்து வேறு மாதிரி ஆகும்.
ஸோ என்னோடது இதில் நடந்திருக்கு. ஒரு சீனை வந்து முன்னாடி போடுவோம், அந்த சீனை தூக்கி ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ற போது ஒரு ஆர்டர்ல பேசியிருப்போம். அப்புறம் இல்லை இந்த சீன் முன்னாடி வந்துருக்குன்னா பெட்டரா இருக்கும். இது வந்து இதுலயும் நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல நம்ம ஷூட் பண்ணி எடுத்துட்டோம் ஒரு சீனை, அதுக்கப்புறம் எடிட்டிங் போது இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஏதாவது இருந்தால் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு தோணும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நான் கும்பகோணத்தில் போய் கோனேரி ராஜபுரத்தை போய் ஷூட் பண்ணேன். பட் நான் எடிட் பண்ணும்பொழுது அங்கே எடுத்த ஒரு சீனில் ஒரு சில ஷார்ட்ஸ் வந்து மறுபடியும் வேற மாதிரி இன்னும் எடுத்தால் நல்லா இருக்கும்னு தோணிச்சுன்னா மறுபடியும் அங்கே போக முடியாது. ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அதே மாதிரி இங்கே லோக்கலாகவே வச்சு எடுப்போம். இதுக்கு பேர் வந்து அஃப்கோர்ஸ் சீட்டிங்னு சொல்லுவா. இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி சீட்டிங். ஆக்சுவலாக அதுக்கு பதிலாக இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு. அது வந்து அதே மாதிரி நான் ஒன்று பண்ணினேன். அஃப்கோர்ஸ் பல இடங்களில் பண்ணியிருக்கேன். பட் ஒன்று ரெண்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒன்று வந்து சங்கர சாஸ்திரிகள் அந்த வாஞ்சிபுரம் போகும்போது அந்த மழையில் மாட்டின்ட்டு மரத்தடியில் விழுந்துடுவார். அது எல்லாம் ஷூட் பண்ணியாச்சு. எடிட் பண்ணும்போது அவரோட க்ளோஸ்அப் இருந்தால் இன்னும் ஃபேஸ் நல்லா தெரியற மாதிரி இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணிட்டு, அதுக்கு நான் என்ன பண்ணினேன்னா சிட்டியில் எடுத்தேன். அதாவது இதெல்லாம் வந்து ஏன்னா பார்க்குறவாளுக்கு ஒரு சின்ன வியப்பாகவும் பிரமிப்பாகவும் இருக்கலாம். பட் எங்களுக்கெல்லாம் இது பழக்கப்பட்டது. இப்போ அந்த ஒரு ஷார்ட்டை நான் போடுறேன் பாருங்க. அங்கே எடுத்ததுக்கு அப்படியே மேட்ச் பண்ண மாதிரி இது இருக்கும், அங்கேயே எடுத்த மாதிரி இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அங்கே எடுக்கலை. அது எங்கே எப்போ எடுத்தேன்னா பிரியா வந்து கொற்ற மழையில் விழுந்து கிடப்போ அங்கே வந்து டாக்டர் சாகர் வந்து அவளை எடுத்துட்டு அதே நாள், ஏன்னா நைட்டில் ஷூட் பண்ணுறோம், மழையில் ஷூட் பண்ணுறோம், அதே நாள் வந்து இந்த சங்கர சாஸ்திரியோட ஷார்ட்டும் எடுப்பேன். ஃபர்ஸ்ட் அதை பாருங்க நீங்கள். மழை கொட்டுது. வேலூர் சீக்கிரம் வா. பெரியவர் ஒருத்தர் மூச்சு பேச்சு இல்லாத கிடக்குறாரு. இவர் தூக்கி வண்டியில போடு. சீக்கிரம் வா. அடுத்ததா இதே மாதிரி தான். இப்போ வந்து சீரியலை முடிக்க சொல்லிட்டா, பட் சில சீன்ஸ் எனக்கு பாக்கி இருந்தது. கும்பகோணத்தை எடுக்க வேண்டியது, கோனேரி ராஜபுரத்தை எடுக்க வேண்டியது. அதை வந்து நான் வந்து வேற வழி இல்லாமல் இங்கே சிட்டியில் வந்து மயிலாப்பூரில் வந்து சான்ஸ்கிரிட் காலேஜ் பக்கத்தில் கோகுலம் ஹவுஸ்னு ஒன்று இருக்குது. அது வந்து முதல்ல வீட்டுக்கு வீடு லூட்டி அப்படிங்கிற சீரியலுக்காக நானும் வந்து ப்ரொடியூசர் கீதா கைலாசம் நாங்கள் 2 பேரும் போய் தான் அந்த வீட்டை பார்த்தோம். அந்த வீட்டை பார்த்துட்டு இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கு. அது வரைக்கும் அந்த வீடு ஷூட்டிங்கே கொடுக்கல. அந்த வீட்டை போய் பார்த்துட்டு இந்த வீடு வந்து வீட்டுக்கு வீடு லூட்டிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வீட்டுக்கு வீடு லூட்டின்னு ஒரு சீரியல் வந்து ஜெயா டிவியில் வந்து ரொம்ப பிரபலமான சீரியல். அதோட இனிஷியல் எபிசோட்ஸ்லாம் நான் தான் டைரக்ட் பண்ணேன், நான் தான் எழுதியிருக்கேன். ஸோ அந்த சீரியல் அங்கே ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணி அங்கே ஷூட் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் அது ரொம்ப பிரபலமாகி அது கோகுலம் ஹவுஸ்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டா. அதுக்கு அங்கே வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து நான் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். அதாவது அக்ரஹாரத்தில் நடக்கிற மாதிரி இங்கே ஷூட் பண்ணியிருக்கேன். அந்த சீனையும் பாருங்க. பகவான் இருக்காரு, பாத்து பாரு. அப்பாட்ட போய் தத்து புத்து ஏதாவது உளறி அவர் கோவத்துக்கு ஆளாகாத. அவ பேசினது கேட்டேலா மன்னி? பயமா இருக்கடி இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். உங்களுக்காக பகவானை நான் வேண்டிக்கிறேன். ஆத்து மாட்டு பொண்ணும் அவளுக்கு பொறுக்க போற குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை விட அப்பாவோட விருப்பம் தான் பெருசா இருக்கு. என்ன யோஜனை?
எங்க மணி சித்தப்பா பொண்ணு அம்புலு கல்யாணம் அடுத்த மாசம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரே பொண்ணு, கல்யாணத்துக்கு போகணும். இப்போ அவன் இருக்க நிலைமையில என்னமா ருக்கு, என்னவோ தினம் இங்க வந்து வந்து பொட்டு வச்சு பூ போட்டு அவரையே வெறிக்க வெறிக்க பார்த்து நின்றா வயிற்றுச்சல் தீந்துருமா? என்னவோ கனவாடியில கவுத்துற போறேன் நிமித்துற போறேன்னு வீராப்பு பேசின, என்ன எல்லாம் வாய் ஜாலம் தானே? மாமா, இந்த ருக்குவோட கணக்கு தப்பாது. ஆனா அவர் கணக்கு எல்லாம் சரியா தானே இருக்கு. நினைச்சது நினைச்சபடி நினைச்ச மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அம்புஜம், தூளி கொஞ்சம் என்ன எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்க. அதான் குழந்தைகள் 2 பேரும் நல்லா தூங்குறாள்ல. சாலாட்சி பாட்டிய சாயரட்சி பார்த்தேன். குழந்தைகள் 2 பேரும் எப்படி இருக்குன்னு கேட்டா ஓயாம அழுதுகள்னு சொன்னேன். அதான் 40 நாள் ஆயிடுத்தே, தீட்டு கழிஞ்சு போச்சே, அரணா கயிறை வாங்கி இடுப்புல கட்டு, இல்லைன்னா பிள்ளையார் பயமுடுக்கும், விசிச்சு விசிச்சு அழுன்னு சொன்னான். இந்தா இத நாளைக்கு காத்தால 2 பேரும் கட்டி விடு. தூங்குற குழந்தைய உத்து உத்து பார்க்காத, திருஷ்டி படும். உத்து பார்க்கல, கவலையில பாக்குறேன். இல்லனா இவன் மட்டும் அளவுக்கு அதிகமா பால் குடிக்கிறான். அடடா, ஏஞ்சி பேசாத, யார் கண்ணாவது பற்ற போறது. இதை கொண்டு போய் அனுப்பி வை. இது வந்து யாராவது கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இதெல்லாம் வந்து சில சினிமா நுணுக்கங்கள், ரகசியங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நவ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட், அதாவது எப்படி சமாளிக்கிறது. அதுக்காக மொத்தமாக எடுக்க முடியாது, ஒரு சில விஷயங்கள் அப்படி வந்து சமாளித்து, பட் அதை வந்து ரொம்ப சாமர்த்தியமாக பண்ணணும். அதாவது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பண்ணணும். அது ஒரு தனி ஆர்ட்னு வச்சுங்களேன். அதில் வந்து நம்ம இயக்குனர் சிகரம் கேபி அவர்கள், அவர் வந்து என்ன சொல்றது, அவரை பீட் பண்ண முடியாது அந்த மாதிரி எடுக்கிறதுல. உதாரணத்துக்கு என்கிட்ட வந்து ஒரு தடவை சொன்னார், இந்த அபூர்வ ராகங்கள் படம் நிறைய பேர் பார்த்திருப்பேன். அபூர்வ ராகங்கள்ல வந்து ஸ்ரீவித்யாவோட வீடும் மேஜர் சுந்தரராஜன் 2 வீடும் ஒரே வீட்டில் தான் எடுத்திருக்காரு. ஆனால் யாருமே அதை கண்டுபிடிக்க முடியாது. 2ம் தனித்தனி வீடு மாதிரி இருக்கும். அதாவது ஏவிஎம் ஹவுஸ்ல எடுத்திருக்காரு அவர். அதை இது வந்து அவரே பர்சனலா என்கிட்ட சொன்னது, சார் இதுவும் அதே வீட்டில் தான் எடுத்தேன், அதுவும் அதே வீட்டில் தான் எடுத்தேன். அதுல இருந்து 2 சின்ன கிளிப் போடுறேன் பாருங்க, நீங்க நம்மளுக்கு அந்த வித்தியாசமே தெரியாது. இதெல்லாம் தான் ஒரு டெக்னீஷியன், ஒரு டைரக்டரோட சாமர்த்தியம். ஜஸ்ட் ஹேவ் a look at it, then we'll continue. ஆமா, வேலைக்கு போக வேண்டாமா? ஆமா, நாள் பூரா சுத்தின எத்தனை சோப்பு விற்பேன்? 1 டசன், 2 டசன், 1 gross, 10 gross, மேக்சிமம் 50 gross விற்பியா? அத்தனையும் நான் வாங்கிக்கிறேன். தேங்க்யூ. அஞ்சலி, யாருமே இல்லாத அனாதைன்னு சொன்னீங்க, இந்த வீட்டுல நீ தங்குற என்ன? தப்பொன்னும் இல்ல, ஆனா பிளீஸ், என் மகன் இருந்த இடத்துல ஒன்ன வச்சு பார்க்க ஆசைப்படுறம்மா. தனிமை என்ன ரொம்ப கொல்லுதுமா. தனிமையா? ஒரு புதிர் சொல்றேன், அதுக்கு விட கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுங்க. தனிமை தன்னால பறந்து போயிடும். புதுரா என்ன? என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனார். இவ்வளவு வேகமா சொன்ன எப்படி? வெள்ள சொல்லு. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு கொஞ்சம் என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மருமகளுக்கு அப்பா என் மகனுக்கு மாமனார். போச்சுடா. அப்போ அவங்களுக்கும் எனக்கும் என்ன உறவு கணக்குப்படுங்க. என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய அப்பா அவருடைய மகளுடைய அப்பா. கொஞ்சம் என்னுடைய அப்பா யாருக்கு மாமனாரோ அவருடைய மகளுடைய அப்பா. கொஞ்சம்
ராகத்தின் பெயர் எனக்கு தெரிச்சோடிவிட்ட என் வாழ்க்கையில இசை உணர்வு என்ன கச்சேரி மேடையோடு இணைக்குது. உடன்பிறப்புகளே இல்லாத என் இதய துடிப்பு பிரசன்னா மேல பாசத்தை வளர்க்க ஆரம்பிச்சது. என்ன சொல்லிக்காம பொறுப்பாச்சா? Now coming to karma. இப்போ இது நேற்றுக்கு நான் சொன்னேன் அந்த ராமசுப்புவை பற்றி, அதாவது அக்ரஹாரம் சிட்டி ரெண்டுலேயும் அவர் நடிச்சிருக்கார், அதனால அவரை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு. அஃப்கோர்ஸ் வாட் ஐ ஹவ் நாட் ஃபர்காட்டன் இஸ் அபவுட் மை டீம், அதாவது கோ டைரக்டர், அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அவளை பற்றி அப்புறம் தான் சொல்ல போகிறேன் நான், ஏன்னா அது கொஞ்சம் விரிவாக சொல்லணும் அவளை பற்றி, பிகாஸ் தேர் பீன் தி பேக் போன். ஸோ இவர் பேர் ரக்ஷை. ரக்ஷை ஹீ இஸ் ஆல்சோ இதில் முதல்ல இதில் நடிக்கிறார். அதுக்கு முன்னாடி அவர் நடித்தது கிடையாது. ரொம்ப ஆர்வம் உண்டு நடிக்கணும்னு தான். இவர் ஜெயா டிவியில் இந்த டைட்டில் அனிமேஷன், கிராஃபிக்ஸ் இதெல்லாம் தான் பண்ணிட்டு இருந்தார். அப்போ ஒரு தடவை மின்பிம்பங்கள் ஆஃபீஸ்க்கு வந்தபோது நான் அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா இந்த சீரியலில் நீ நடிக்கிறியா அப்படின்னு. அது நடிக்கிறியான்னு கேட்கறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா, அவருக்கு மின்பிம்பங்கள்லேருந்து ஒரு அசைன்மெண்ட் நாங்கள் கொடுத்தோம். அதாவது இது ஃபர்ஸ்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், விஸ்வரூபம் அப்படிங்கிற டைட்டில் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. ஸோ அந்த டைட்டில் கிராஃபிக்ஸ் பண்ணது ரக்ஷை. அந்த டைட்டில் கிராஃபிக்ஸை பார்க்கலாமா இப்போ? ஸோ எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. அந்த விஸ்வரூபங்கிற ஃபீல் கொடுக்கறதுக்காக அந்த பூகம்பம் அது இதெல்லாம் போட்டு, இதெல்லாம் அவரோட சுய கற்பனை. அண்ட் இஸ் அன் எக்ஸலண்ட் கிராஃபிக்ஸ் பர்சன். இப்போ அஃப்கோர்ஸ் இஸ் இன் தோஹா, கட்டார். அங்கே ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் சேனலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். ஸோ இது பண்ணி கொடுத்த உடனே அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்னப்பா நீ இதில் நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னார். அவர் ஹியர் டு டேக் த பர்மிஷன் ஐ திங்க். ஸோ நான் கேட்டுட்டு சொல்கிறேன், தென் ஹி அக்ரி. வந்துட்டு எப்படி ஆச்சுன்னா, எனக்கு அப்போ தான் கதையெல்லாம் டெவலப் பண்ணியிருந்தேன். தென் ஐ தாட் வை நாட் ஹேவ் ஹிம் இன் போத், அதாவது அக்ரஹாரத்துலேயும். ஏன்னா எனக்கு அந்த சாயல் தேவைப்பட்டது. அஃப்கோர்ஸ் கதை வேற இருந்தாலும் சார்ட் ஆஃப் என்ன சொல்றது, ஒரு மிஸ்லீட் பண்றதுக்காக, அதாவது இவர் தான் அந்த இவரோட ராமசும்போட வம்சத்துல வரவன் தான் சூர்யா அப்படின்னு எல்லாரும் கொஞ்சம் நினைச்சுக்கிட்டோம். அப்படி ஏன்னா ஒரே சாயல்ல இருக்கணும், அதே இதுல இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. அதனால அப்படி பண்ணினேன். ஸோ அண்ட் அஃப்கோர்ஸ் அவன் இந்த சான்ஸ்கிரிட்டா இருக்கட்டும், ஈவன் தமிழ் கூட நம்மளோட அந்த ஸ்லாங், அந்த பாஷைக்கு ஸ்லைட்லி மெனக்கட வேண்டியிருந்தது. பட் ஐ திங்க் ஹீ டிட் இஸ் டு ஹிஸ் லெவல் பெஸ்ட். அதான் ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கிளிப் இப்போ போடுறேன், பாருங்க. अयं मे भगवान, अयं मे भगवतरः, अयं मे विश्वभेषजोऽयम्, अयं मे शिवविमर्शनः. என்னுடைய இந்த ஸ்பரிசம் எல்லாத்தையும் வெல்லும். ஹோமம் ஆரம்பிக்க போறது. அப்பா உங்களை தேடின்னு இருக்கா. ஹோமம் எனக்காக நடத்தப்படலை. உன்னோட அண்ணா சிவராமன், சந்தானராமன் அவளுக்கு புத்திரபாகியம் உண்டாகணுங்கிறதுக்காக நடத்தப்படுற ஹோமம் அது. அந்த ஆத்து விசேஷத்துல நான் எதுக்கு? அந்த ஆத்துன்னு சொல்லாதீங்க, நம்ம ஆத்துது. உங்க ஆத்து விசேஷம். இப்போ பாருங்க, நாடு 6 மாசம் காடு 6 மாசம்னு ராஜாக்கள் இருப்பான். அதே மாதிரி வளர்ப்பிற போது இங்கே உட்காந்துக்குவேன்.
தேய்பிற பொறி தான் ஆத்துக்குள்ள வரும். சில சமயம் உக்ரகமா இருக்கேன், சில சமயம் சாந்த ஸ்வரூபியா இருக்கேன். புரிஞ்சுக்கவே முடியலையே. ருதுக்கள் மாறுற மாதிரி மனுஷாலுடைய சுபாவங்கள் மாறிண்டே இருக்கு. கேம்ஸ் பீப்புள் பிளே. தொந்தரவுக்கு மன்னிக்கணும். SMS சிறைச்சாலை வித்தியாசமான டைட்டில். இப்பதான் அந்த சிறுகதைய கனையாழியில படிச்சேன். நடந்த சம்பவத்தை அப்படியே எழுதிருந்தேங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. பாராட்டு எதிர்பார்த்து நான் எழுதுறவன் இல்லை. உங்க தேங்க்ஸ் எதிர்பார்த்து நானும் பாராட்டல. நான் எப்பவுமே ரொம்ப வெளிப்படையா பேசுறவன். இப்படி ஆரம்பிக்கிறவங்க மனசுல தான் நிறைய விஷயங்கள் புதைஞ்சு கிடக்கும். அப்போ நீங்க எப்படி? நானே சொல்றேன். ரொம்ப ஆழமானவர், அழுத்தமானவர். கண்ணுல ஒரு வெறி தெரியறதுனால ஏதோ ஒரு தேடல் இருக்கு, பாதிப்பு இருக்கு. அந்த பாதிப்போட தாக்கம் உங்க எழுத்துல தெரியுது. என்ன நான் சொல்றது சரிதானே? நான் சொல்றது சரின்னு ஒத்துக்க உங்க ஈகோ இடம் கொடுக்காது. தப்புன்னு போய் சொல்ல உங்க மனசாட்சி இடம் கொடுக்காது. என்ன வெளிப்படையா பேசிட்டேனா? சில பேர் புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு தேவையில்லாத தேடல் எல்லாம் இறங்குவாங்க. அந்த தேடலுக்கான விட கிடைச்சப்புறம் தான் அது தேவையா தேவையில்லையான்னு தெரியும். அப்போ என்கிட்ட இருந்து உங்க தேடலுக்கு ஒரு விட தேவைப்படுது, சரியா? சரின்னு சொல்ல உங்க ஈகோ இடம் கொடுக்காது. தப்புன்னு ஒத்துக்க உங்க மனசாட்சி இடம் கொடுக்காது. நானும் வெளிப்படையா பேசுறவன் தான். அப்போ உங்க மனசுலயும் நிறைய விஷயங்கள் ஆழமா புதைஞ்சிருக்கும். நல்லா எழுதுறீங்க, ஆனா அதை விட நல்லா சிரிக்கிறீங்க தெரியும். பாராட்டை எதிர்பார்த்து சிரிக்கலன்னு தெரியும். அதே சமயம் பாராட்டினா சந்தோஷப்படுவீங்கன்னு தெரியும். பேச விஷயம் இல்லைன்னா தொந்தரவு பண்ண வேண்டாம். தொந்தரவு பண்ணல, எனக்கு தோணினதை சொல்லிட்டு போக வந்தேன். நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை, அதுக்கான நேரமும் இல்லை. எழுத்தாளர் சூர்யாக்கும் தனி மனித சூர்யாக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. நீங்க அலசி ஆராய நான் ஒன்னும் ஆராய்ச்சி பொருள் இல்லை. உங்களை பத்தி தெரிஞ்சுக்க என்ன இல்லைனாலும் அவசியம் எனக்கு இருக்கு. இது அனாவசிய பேச்சு. நீங்க போகலாம். போறேன். ஆனா நீங்க இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களை பத்திய எல்லா டீடைல்ஸையும் உங்க வாயாலேயே சொல்ல வைக்கிறேன். நீங்க போகலாம்னு சொன்னேன். குட் நைட். So he is actually one of the persons who has been in regular touch with me. அதாவது விஸ்வரூபம் முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் he used to come to my place very often, regularly. அவர் தான் எனக்கு அந்த 45வது எபிசோடுக்கு அப்புறம் எங்கிட்ட இருக்கல. பட் he said, சார் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி he is the one who gave me the further episodes. 72 வரைக்கும் அந்த எபிசோட்ஸ் it was given by me. ஆக்சுவலா ஒரிஜினலா பார்த்தீங்கன்னா 92 வரைக்கும் போச்சு அது. பட் அந்த எபிசோட்ஸ் யாருக்குமே இல்லை இப்போ. எனிவே, ஸோ அந்த விதத்தில் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு ரக்ஷய் ஆல்சோ. ஏன்னா நாட் ஓன்லி ஆக்டிங்கும் பாருங்க, முதல் தடவை நடிக்கிறான்னு சொல்ல முடியுமா யாராவது? அவ்வளவு யதார்த்தமா, அவ்வளவு பகாண்டு. எனி டைம் கூப்பிட்டா ஹி வில் கம். தோ ஹி வாஸ் ஒர்க்கிங் இன் ஜெயா டிவி. நான் கூப்பிட்டா சார் ஷூட்டிங் ஊருக்கெல்லாம் வந்திருக்கான். நினைச்சு பாருங்க, இங்கேருந்து லீவ் எடுத்து ஊருக்கு பண்ணினதெல்லாம் இட்ஸ் a great thing. Yeah, so my thanks to Rakshay. And இது நாளிலேருந்து இந்த சிட்டியோட கேரக்டர்ஸ் அவளை பற்றி ஸ்டார்ட் நரேட்டிங் அபவுட் தெம். அண்ட் ஐ எம் ஷுர் தட் இட் இஸ் டெஃபினெட்லி உங்களுக்கெல்லாம் இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். தொடர்ந்து பாருங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் இன்னும் பார்க்கறதோடு இல்லாமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எத்தனை பேர்கிட்ட முடியுமோ நீங்கள் ஷேர் பண்ணுங்க. நான் ஆக்சுவலி என்னென்னா, நான் ஃபேஸ்புக்கில் ஒரு அக்ரஹாரம் சப்போர்ட்டர்ஸ்னு ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கில். அந்த குரூப்பில் அக்ரஹாரம் ஐ மீன் யார் கர்மாவை ரெகுலராக பார்க்குறாளோ அவளோட வாட்ஸ்அப் நம்பரை எனக்கு அனுப்பிச்சு வச்சேன்னா ஐ வில் இன்க்ளூட் தம் இன் தட் வே. இட்ஸ் அ ப்ரைவேட் குரூப்.
ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் இட் பப்ளிக். யார் வேணாலும் வந்து எங்க வேணாலும் கமெண்ட் போடுறதெல்லாம் வேண்டாம். நம்ம யாரெல்லாம் ரசிகர்களா இருக்காளோ அவளோட பேரை மட்டும் அதில் வந்து ஃபேஸ்புக்கில் உங்கள் பேர் என்ன, உங்கள் வாட்ஸ்அப் நம்பர் என்ன, அதை கொடுத்தேன்னா ஐ வில் இன்க்ளூட் யூ இன் தட் குரூப். குரூப்பில் நம்ம வந்து வி கேன் இன்டராக்ட், இன்னும் கமெண்ட் பண்ணலாம், சஜஷன்ஸ் கொடுக்கலாம் அண்ட் இன்டராக்ட் பண்ணலாம். ஸோ மெனி திங்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ அதை நீங்கள் பண்ணுங்க அண்ட் ஐ வில் கண்டினியூ டு கீப் யூ என்கேஜ் டு த பெஸ்ட் பாசிபிள். தேங்க்யூ ஸோ மச்.